ஹாய் ஆல், வெல்கம் யூ ஃபார் லைஃப் கோச்சிங் பை சரண்யா. கிறிஸ்மஸ் முடிஞ்சிடுச்சு, நியூ இயர் வந்துட்டே இருக்கு. இந்த டைம் கேப்ல நம்ம எல்லாருமே நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி எடுக்கிறது, என்னென்ன எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு சர்வே படி என்ன சொல்றாங்க அப்படின்னா 88% வந்து நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு மேல தாண்டினதே கிடையாதான். நமக்கு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் மாதிரி தான் இருக்கணுமே தவிர வெறும் 2 வீக்ஸ்க்காக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கும் பொழுது சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இதை ப்ரொலாங்டா ஃபாலோ பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒரு எமோஷன் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும் பொழுது, அதாவது ஒரு செலிப்ரேஷன் மூட்ல இல்ல ரொம்ப டிப்ரெஸ்ட் மூட்ல இருக்கும் பொழுது எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் கண்டிப்பா லெட் கோ பண்ணிடுங்க, நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அதை வந்து உங்க நியூ இயர் ரெசல்யூஷன்ல ஆட் ஆன் பண்ணாதீங்க. செகண்ட், நம்ம எல்லாருமே வந்து இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பழகிருக்கோம். ஆனா செல்ஃப் மோட்டிவேஷன் நம்ம செய்யறதே கிடையாது. ஸோ செகண்ட் பாயிண்ட், செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னா நம்ம எப்பவுமே பார்க்கும் பொழுது கண்ணு கீழே ஏன் இப்படி கருப்பா இருக்கு, பிம்பிள் ஏன் வருது, முடி ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை பத்தியான நெகட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே ஹேபிட்ல நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஸோ ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதை விட நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷனா இருக்கணும். எப்பவுமே இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத விட நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷனா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், நம்ம வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான நெசசிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு ஒரு ப்ரீ பிளான் பண்ணி அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வாக்கிங் போறீங்களா, ஜிம்முக்கு போறீங்களா, யோகா பண்ண போறீங்களா, இல்லை ஜும்பா பண்ண போறீங்களா, என்னங்கிறத ஒரு ப்ரீ பிளான் பண்ணுங்க. எது உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா அவைலபிளா இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸ்மார்ட் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அட்டைனபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட் கோல்ஸ். ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் தான் நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன்னா, நான் இவ்வளோ கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வீக்குக்கு 4 days ஜிம்முக்கு நான் போவேன், இல்லை இந்த எக்ஸசைஸ் நான் 4 days கண்டினியூஸாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களோட பெரிய கோலை வந்து சின்ன சின்ன கோலா செப்பரேட் பண்ணி ஒரு கோலா நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது யூஆர் மெஷரிங் யுவர் சக்சஸ், உங்க சக்சஸை நீங்க மெஷர் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அடுத்தது உங்களோட ரிசோர்சஸை வச்சு ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்க கோல் வந்து உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கணுமே தவிர கண்டிப்பா தேவைங்கிற விஷயமா இருக்கக்கூடாது. ஃபைனலி டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் லைனுக்குள்ள ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு 25% சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து வெறும் 2 வீக்ஸுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஆனுவல் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கணும். இந்த வருஷம் நியூ இயர் ப்ராமிசஸ் நீங்கள் எடுக்கும்போது, நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கும்போது நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நியூ இயர் 2025 ரொம்ப பெஸ்ட்டாக அமைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.